பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நீதிபதிகள் அரசுக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் கூறியது ஏன் என்று ஏற்கனவே நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. தற்போது அது தொடர்பான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான விளக்கத்தை காவல்துறை சார்பிலும் அரசு சார்பிலும் கொடுத்திருக்கிறார்கள். பாரி கார்த்திக், இதற்கு அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? நேற்றைய தினம் நீதிபதிகள் கேள்வி கேட்கும்போது கூட ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் என்றும், காவல்துறை ஆணையர் எதை வைத்து அந்த ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று கூறினார் என்றும் கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதில் கூறும் வகையில் இன்றைய தினம் தலைமை வழக்கறிஞர் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்பது நடந்த விசாரணையின் அடிப்படையிலே ஆணையர் தெரிவித்ததாகவும், அதே போல இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை நடந்த விசாரணையில் ஒரு குற்றவாளி என தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையிலே காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆய்வாளர் முடிவுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த தற்போது வரை இந்த ஒரு குற்றவாளி என காவல் ஆணையர் கூறினார் தவிர மற்றபடி ஒரே ஒரு குற்றவாளி என அவர் கூறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளி வேறு ஏதாவது மொபைல் வைத்திருக்கிறார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்து வருகிறார். பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். நேற்றைய தினம் நீதிபதிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே தற்போது தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் பதில் கூறி வருகிறார். அதன் அடிப்படையில் தான் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்று காவல்துறை ஆணையர் கூறவில்லை. தற்போது நடந்த விசாரணையின் அடிப்படையில் நான் மட்டும்தான் ஒருவர் ஒன்றே குற்றவாளி என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த விசாரணை சென்று கொண்டிருப்பதாகவும் தற்போது அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்து வருகிறார். மேலும் குற்றவாளி வேறு ஏதேனும் மொபைல் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது கூறப்பட்டு வருகிறது. அந்த சார் என்று யாரை அழைத்தார் என்ற இந்த கேள்விக்கு அவர் வைத்திருந்த அந்த போனானது ஏரோப்ளேன் மோடில் இருந்தது என்றும், மேலும் இது தொடர்பாக நாங்கள் அந்த செல்போன் நிறுவனத்திடம் உதவி கேட்டிருக்கிறோம் என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக குற்றவாளி வேறு ஏதாவது மொபைல் வைத்திருக்கிறார் என்பது குறித்தும் விசாரணை தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்றும் தற்போது அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்து வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் நீதிபதிகள் அரசுக்கும் காவல்துறைக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறை தரப்பிலும் அரசு தரப்பிலும் அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பாரி கார்த்திக், இந்த விசாரணை அடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் நகரும் என்று எதிர்பார்க்கலாம்? நேற்று நீதிபதிகள் பல கேள்விகளை காவல்துறை ஆணையர் மற்றும் அரசுக்கு வைத்தார்கள். குறிப்பாக அந்த பல்கலைக்கழகம் உட்பட இந்த 3 பேருக்கும் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். இந்த முன்வைத்ததன் அடிப்படையில் தான் தற்போது பதில்களானது கொடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று காவல்துறை ஆணையர் சார்பில் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாது பல்கலைக்கழகத்துக்கும் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். பல்கலைக்கழகத்திடம் கேட்கும் பொழுது கூட பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கும் அந்த இடத்தில் பாதுகாப்புக்காக எத்தகைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்றும் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதே போல பல இடங்களில் எந்தெந்த இடங்களெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் முழுமையான அறிக்கை தாக்கல் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக மாணவியோட பாதுகாப்பை நீங்கள் எவ்வாறு உறுதி செய்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகளும் அங்குதான் இருக்கிறது. எனவே அந்த மாணவியோட பாதுகாப்புக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் பல்கலைக்கழகத்திடம் அதே போல காவல்துறை சார்பில் காவல்துறையிடம் பல கேள்விகளும் கேட்கப்பட்டது. இந்த எந்த அடிப்படையில் ஒரே ஒரு குற்றவாளி என்றும் மற்றும் உறுதி செய்தீர்கள், பின்புலத்தில் யாரும் இல்லையா என்று நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரே குற்றவாளி என்ற நீங்கள் எந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கூறினீர்கள் என்றும் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதே போல சம்பவம் நடந்த போது அது எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது, அது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்தும், அது எப்படி பதவியிறக்கம் செய்யப்பட்டது என்பது குறித்தும் நேற்றைய தினம் கேள்விகளாக கேட்டார்கள். எனவே இந்த 3 தரப்புக்கும் நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு இன்றைய தினம் அரசு வழக்கறிஞர் மூலமாக பதில் கூறி வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிகாரிகள் பணி விதிகள் படி செய்தியாளர் சந்திக்க அரசு தேவை என்பதும் பல்வேறு விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தனிப்பட்ட முறையில் தான் தனிப்பட்ட முறையில் தான் ஆணையர் சந்தித்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்களை தனிப்பட்ட முறையில் தான் சந்தித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இது குறித்தும் கேள்வியாக கேட்டு வருகிறார். குற்றவாளிகள் வேறு எதுவும் மொபைல் வைத்திருந்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறதாக தற்போது தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த
ஒரு குற்றவாளி என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வரவில்லை. அதே போல நடந்து முடிந்த விசாரணையின் அடிப்படையில் மட்டும்தான் தற்போது வரை ஒரு குற்றவாளி என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் என்றும் தற்போது அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த காவல்துறை ஆணையர் முதற்கட்ட விசாரணைக்கு ஒரு குற்றவாளி மட்டுமே இருப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அந்த கேள்வியை நீதிபதிகள் கேட்டார்கள். அதற்காகத்தான் அரசு வழக்கறிஞர் இத்தகைய பதிலை தெரிவித்திருக்கிறார்.